இந்த படத்துல இந்த குட்டி பொண்ணு சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அதிர்ஷ்டத்தின் தேவதையா இருந்துட்டு இருக்கா. இந்த சமயத்துல இவளால எந்த பொருளை தொட்டாலும் உடனே அதை தங்கமா மாத்த முடியும். இதை பயன்படுத்தி சொர்க்கத்துல இருக்கிற எல்லா பொருளையுமே தங்கமா மாத்தி விளையாடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இருக்க கடவுளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பயங்கரமான கோவம் வருது. உன்னோட சக்தியை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்காம தப்பா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதனால உன்னை பூமிக்கு நான் அனுப்புறேன். பூமிக்கு போயிட்டு 100 பேருக்கு நீ உதவி செஞ்சு அவங்களோட கஷ்டத்தை தீர்த்ததுக்கு அப்புறமா தான் நீ சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பூமிக்கு அனுப்பி வச்சிடறாரு. இப்ப பூமிக்கு வந்த பொண்ணு பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் கல்ல தங்கமா மாத்தி இதை வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்து பாக்குறா. ஆனா யாருமே அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சின்ன பொண்ணுகிட்ட எப்படி தங்கம் இருக்குன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரோட்ல பிச்சை அடிச்சதுக்கு ஒரு லேடி இந்த பொண்ணு ரொம்பவே பசியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு பண்ணை கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு என்கிட்ட சுத்தமா காசு இல்லை, என் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் பீஸுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா அங்க வச்சுட்டு இருக்க அந்த பாத்திரத்தை இந்த ஒரு பொண்ணு டச் பண்ணி உடனே தங்கமா மாத்திடுறா. இதை கொண்டு போயிட்டு ஒரு பான் ஷாப்ல விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க நம்பலாம் கூட அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது இது உண்மையான தங்கம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பாத்தீங்கன்னா அந்த பெகர் லேடிக்கு இந்த பொண்ணு கொடுத்துறா. உடனே பாத்துட்டீங்கன்னா அவ இப்போதைக்கு 100 பேர்ல ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சுட்டா அப்படின்ற கணக்கு அவ முன்னாடி தெரிய வருது. இன்னும் 99 பேருக்கு உதவி செய்யறதுக்காக இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பூமியில மத்தவங்கள தேட ஆரம்பிக்கிறதோட இந்த படம் முடியுது.